ஹோஷியார்பூர் கிராமம் பவனோட தொல்லைனால ரொம்பவே நொந்து போயிடுச்சு. அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுடைய குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்தது. அதனால கிராமத்து ஜனங்க பெரிய பெரிய நஷ்டங்கள்லாம் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக பவனோட குறும்புத்தனத்தால் அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அவனால் நாள் முழுக்க ராத்திரி பகல்னு அவனை பற்றி அந்த கிராமமே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தது. அண்ணே அண்ணே, எங்கே இருக்கீங்க நீங்கள்? கொஞ்சம் வெளியே வாங்க. அப்புறம் உங்கள் பையன் செஞ்ச வேலையை கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு மாதிரி? பவன் அப்படி என்ன பண்ணான்? காலங்காத்தால எங்கள் வீட்டுக்கு வந்து பல் தேய்க்க வச்சிருந்த கோல்கேட்டை காலி பண்ணிட்டு அதில் ஃபெவிகாலை நிறச்சி வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் இப்போ பாருங்க, இவரோட வாயே ஒட்டிக்கிச்சு. சரி மாதிரி, நான் இன்னைக்கு அவனுக்கு நல்லபடியாக புரிய வைக்கிறேன். உனக்கு கேட்குதா? எங்கே இருக்க? ஐயோ, என்னங்க ஆச்சு? எதுக்காக காலங்காத்தால இப்படி கத்துறீங்க? நான் கத்துறது மட்டும் தான் கேட்குதா? வெளியே வந்து உன் செல்ல பையனோட குறும்பை பற்றி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்களே, அது உனக்கு கேட்கல? ஒரு நாள் கண்டிப்பாக மொத்த கிராமமும் சேர்ந்து நம்மளை கிராமத்தை விட்டு துரத்த போகிறாங்க. இன்னைக்கு அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். எங்கே இருக்கான் உன்னோட புள்ள? அது சரி, என்னோட வாரிசா? நான் என்ன வரதட்சணையே அவனை கூட்டிகிட்டு வந்தேனா? எனக்கு மட்டும் சொந்த மாதிரி பேசுறீங்க? சரி சரி, நீ போய் உன்னோட வேலையை பாரு. அவனை இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். பவன் ஷீபு கூட வெளியில புறப்பட்டு போனான். புதுசா ஒரு குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். பவனும் ஷீபுவும் அங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு மாட்டு வண்டி சக்கரத்துல இருந்து ஸ்க்ரூவை எடுத்துட்டான். இப்போதான் ஜாலியாக இருக்கும், பெருசாக வந்துட்டாரு. டே பவன், நீ அந்த வண்டியில் இருக்கிற டயரோட ஸ்க்ரூவையே எடுத்துட்டியே. ஆமாம், நீ பார்க்கலையா? நம்ம இவர்கிட்ட என்ன கேட்டோம்? ஐயா எங்களை கிராமத்தில் விடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு எப்படி திட்டினாருன்னு பார்த்தல. நம்ம ஏதோ இவர்கிட்ட தப்பாவா கேட்டோம்? ஆ, நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் அதுக்குன்னு நீ பண்ணது கொஞ்சம் ஓவர் தான். சரி வா, நம்ம இப்போ இங்கேருந்து ஓடிடலாம். ஐயோ, யாராவது வாங்கல. அட கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த பவனோட வேலையாக தான் இருக்கணும். இன்னைக்கு அவனை விடக்கூடாது. ரமன்லால், ரமன்லால், வெளியே வாயா. உன்னோட பையன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்னோட மாட்டு வண்டியையே உடைச்சிட்டான். பவன், என்னாச்சுப்பா? என்னடா அப்பான்ற? நீ ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவரோட மாட்டு வண்டியோட சக்கரை தண்ணி தான் உடைச்சியா? நான் ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு தான் வந்தேன். இவர்கிட்ட நான் கேட்டேன் கிராமத்துக்குள்ளே விட்டுடுங்கன்னு. அவர் முடியாதுன்னு சொன்னார். அதனால நேராக நான் வீட்டுக்கு தான் வந்தேன். ஒரு வேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஷிபு கிட்டே கேளுங்களேன். இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ உள்ளே போ. உள்ளே வந்து உன்னை பயங்கரமாக அடித்தாதான் உனக்கு புத்தி வரும். இன்னைக்கு உனக்கு நைட்டு சாப்பாடு யார் கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். அடி வாங்கினதுக்கு அப்புறமா கூட பவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஏன்னா இப்போ அவன் அடி வாங்கி வாங்கி அவனோட உடம்பே மறுத்து போச்சு. காலையில் விடிஞ்சது. ரமன்லால் பவனை எழுப்புறதுக்காக தன்னோட மனைவி அனிதா கிட்ட சொன்னார். இவனை முதல்ல எழுப்பி விடு. இவன் ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? இருங்க, எழுப்புறேன். இன்னும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது. இன்னும் எழுப்ப சொன்னால் என்னென்னவோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுமா? நீ எழுப்பி விடு. மா இன்னைக்கு எனக்கு டிஃபனுக்கு பரோட்டா தான் வேணும். டே தண்டம், இன்றைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சுட்டு வந்த அப்புறம் நல்லா யோசிச்சுக்கோ. பரோட்டா கொடுக்கறதுக்கு பதிலாக மாட்டுக்கு கொடுக்கறது எதையாவது தான் கொடுப்பேன். போது, நிறுத்துங்க. காலங்காத்தாலேயே அவனை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் பவன் தன்னோட ஸ்கூலுக்கு ரெடியாகி தன்னோட ஃப்ரெண்டு ஷீபு கூட புறப்பட்டு போனான். அவன் போய்கிட்டு இருந்த வழியில் நதி கரைக்கிட்ட ஒரு படகை பார்த்தான். அந்த படகை கிராமத்தில் இருக்க படகோட்டி சித்தப்பா ஓட்டுவார். அப்புறம் வேற என்ன? வாஷிபு, இந்த படகை தண்ணிக்குள்ளே நம்ம தள்ளி விட்டுடலாம். இந்த படகு தண்ணியில் மிதக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
ஆனால் அது லல்லா ஐயாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் நம்ம அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. ஒன்றும் ஆகாது, நீ வா, ஏன் நம்ம தள்ளி விட்டுடலாம். ஏய், ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. இப்போ அவரோட படகை தேட போகிறாரு. அடடா, என்னோட படகு எங்கே போச்சு? என்னோட படகு! மண்ணில் தெரிகிற சின்ன குழந்தைங்களோட காலடி தடம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக குழந்தைங்க வேலை தான். அப்புறம் மொத்த கிராமத்துலேயும் ஒருத்தன் மட்டும்தான் அப்படி இருக்கான். அவன் தானே ஊரில் எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குறான். கொஞ்சம் முன்னாடி போனதும் கிராமத்து தலைவரோட வயல்ல பவன் வேலை செய்கிற கூலி ஆளுங்களை பார்த்தான். நீங்களாம் வேலை செய்கிறீங்களா? சீக்கிரமாக போங்க, தலைவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் விருந்து வச்சிருக்காராம். போங்க போங்க, அவர் எவ்வளோ நேரமாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்தவங்க எல்லாம் தலைவரோட வீட்டை நோக்கி போனாங்க. அங்கே வந்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா இது பவன் செஞ்ச காரியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கூட்டமாக போய் ரமன்லாலோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாங்க, பவனோட குறும்புத்தனத்தை பற்றி சொல்கிறதுக்காக. நீ இப்போ பாத்தியா இல்லையா நம்ம வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து குறை சொல்கிறாங்கன்னு? எல்லாமே உன்னோட பையன் பண்ண வேலையால் தான். நான் சொல்கிறது கேளு, இன்னைக்கு அவனை சும்மா விட போகிறது கிடையாது. சாயந்தர சமயம் பவன் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சான். அப்போ தான் எங்கேருந்து வர? ஸ்கூல் தான் எப்போவோ முடிஞ்சிருச்சுல. ஷிபுவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா பாயாசம் செஞ்சாங்க. போதும், நிறுத்துங்க. காலையில இருந்த கோவத்தை எல்லாத்தையும் இவன் மேலே காட்ட போறீங்களா? போதும், நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம தலை மேலே ஏறுறான். டே தண்டம், எப்போவாவது எங்கள் 2 பேரையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி கிராமத்தில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருக்கியா நீ? மறுநாள் அந்த கிராமத்துக்கு ரொம்பவே விசித்திரமான உடை அணிஞ்சு ஒரு மனுஷன் வந்தார். பார்க்குறதுக்கு அவர் மாய வித்தைகள் பண்ணுறவர் மாதிரி இருந்தார். எல்லாரும் அவங்கவுங்க வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாய மந்திரக்காரர் எல்லாரையும் பார்த்து சிரிச்சாரு. மெல்லிய சூரிய வெளிச்சம் அந்த வயலில் தங்கம் போல மின்னிட்டு இருந்தது. மந்திரவாதி ஒரு டப்பாவை எடுத்தாரு. அவர் சூரியனை நோக்கி ஒரு மந்திரத்தை சொன்னார். தமக் தமக் தம் தம் தூ, உடனே சின்னதாய் இதுக்குள்ளே போ. தமக் தமக் தம் தம் தூ, உடனே சின்னதாய் இதுக்குள்ளே போ. அப்புறம் பளபளன்னு இருந்த சூரியன் மந்திரவாதியோட டப்பாக்குள்ளே வந்து அடைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நாலாபுறமும் ஒரே இருட்டாக ஆயிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நாலாபுறமும் ஏன் இருட்டாக இருக்குன்னு. இப்போ தானே பகலாக இருந்ததுன்னு பார்த்தாங்க. பல நாட்களாக அந்த கிராமத்தில் ஒரே இருட்டாகவே இருந்தது. நாலாபுறங்களும் மரம் கொடிகள் வயல்கள் வெயில் இல்லாத காரணத்தினால எல்லாம் வாடி வதங்கிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அப்புறம் தலைவர் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எதிர்க்க யாரோ வந்தாங்க. என்னோட பேர் மந்திரவாதி ஹோஜா. நான் விருப்பப்பட்டேன்னா உங்கள் எல்லாரையும் மிருகமாக மாற்றிடுவேன். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டுருக்கீங்களோ அது இப்போ என்னோட கையில் இருக்கு. அதுவும் இந்த டப்பாக்குள்ள பாருங்க. அப்படின்னா நீங்கள் இந்த டப்பாக்குள்ளே சூரியனை கைது பண்ணிட்டீங்களா? அதனால தானே நீங்கள் எல்லாருமே இருட்டில் இருக்கீங்க முட்டாள்களே. ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் இந்த இருட்டிலிருந்து முக்தி வேணும்னா நீங்கள் எல்லாருமே என்னோட அடிமைகளாகணும். இன்னையிலேருந்து நான் தான் உங்கள் ராஜா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். அப்படியெல்லாம் நடக்காது. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை. அப்புறம் உன்னோட கட்டளையும் எங்களால் ஏற்க முடியாது. நான் நினச்சா என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்கள் எல்லாரையும் குரங்கா மாற்றி இந்த மொத்த கிராமத்தையும் குரங்குபுறமாக மாற்றிடுவேன். ஆனால் நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இப்படி சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நாலாபுறமும் ஒரே இருட்டு. மரம் செடிகள்லாம் வாடி போயிருந்தது. யாருக்கும் எதுவுமே புரியல இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு. அப்பா, இனிமே சூரியன் எப்பவும் நம்ம வானத்தில் வரவே வராதா? நம்ம ஏன் அந்த மந்திரவாதிக்கிட்டேருந்து டப்பா எடுக்கக்கூடாது? அப்புறம் நம்ம சூரியனை அவன்கிட்டேருந்து எடுத்துடலாம்ல. இங்கே பாருப்பா, நம்மளால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவன் நம்மளை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். ஒருவேளை நம்ம அப்படி பண்ணால் அவன் நம்மளை மிருகமாக மாற்றிடுவான். இனிமேல் எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது.
நீ போய் தூங்கு, ராத்திரி நேரம் ஆயிடுச்சுல. எப்போவும் ராத்திரியாக தானேப்பா இருக்கு. அதெல்லாம் சரிப்பா, நீ போய் தூங்கு. பவனுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அவன் படுத்துக்கிட்டு எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் ஷீபு ஜன்னல் வழியா பவனுக்கு குயில் மாதிரி கத்துற சிக்னல்ல கொடுத்தான். கூ கூ கூ. என்னாச்சு? நான் அந்த மந்திரவாதி தங்கி இருக்கிற குகையை பார்த்தேன். அவர் அங்கே தான் இருக்காரு. அப்புறம் அந்த சூரியன் இருக்கிற டப்பாவும் அங்கே தான் இருக்குது. வா, நம்ம போய் அதை எடுத்துட்டு வரலாம். சரி சரி, வா போகலாம். 2 பேரும் அந்த மந்திரவாதி இருக்கிற குகைக்கிட்ட போனாங்க. அந்த மந்திரவாதி அந்த குகைக்குள்ள தான் எல்லா மந்திர பொருட்களும் வச்சிருந்தான். அப்புறம் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தான். அந்த ஆளை அவனோட தடியோட உதவியால பார்த்துட்டு இருக்கும் போதே கழுதியா மாத்திட்டான். தமக் தமக் தம் தம் தூ, உடனே இவனை கழுதையா மாத்திடு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு கழுதியா மாறிட்டான். இதெல்லாம் பண்ணும்போது ஷீபுவும் பவனும் அவங்க கண்ணால பார்த்தாங்க. அப்புறம் அந்த மந்திரத்தையும் பவன் நல்லா கூர்ந்து கவனிச்சு கேட்டுட்டான். என்னோட தடி எப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குதோ என்னால் எது வேணாலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி தன்னோட கண்களை மூடிக்கிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பவன் அப்புறம் ஷீபு மந்திரவாதியோட தடியும் டப்பாவையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிராமத்துக்கு போய் அந்த டப்பாவை திறந்தாங்க. நாலாபுறமும் வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. இருட்டு மறைஞ்சிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. அடேங்கப்பா, இங்கே பெரிய அற்புதமே நடந்துடுச்சே. பாத்தியா ஷிபு, நானும் இப்போ பெரிய மந்திரவாதி ஆயிட்டேன். இது சூப்பரான தடி. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதை வச்சு ஜாலியாக இருக்கலாம்ல. ஆனால் அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன் இப்போ அந்த டப்பாலேருந்து வெளியே வந்துடுச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையும் வெளிச்சமும் வந்துடுச்சு. நீயும் சரியாக சொல்கிற ஷிபு. சரி வா, நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். இல்லைனா அந்த மந்திரவாதி இங்கேயும் வந்துட போகிறாரு. அப்போதான் அந்த இடத்துக்கு மந்திரவாதி வந்தான். ஏய் சின்ன பையா, என்னோட தடியை திரும்ப கொடுத்துடு, இல்லைனா அது உனக்கு நல்லது கிடையாது. என்னோட தடியை திரும்ப கொடு. தமக் தமக் தம் தம் தூ, உடனே இவரை குரங்கா மாத்திடு. பவன் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த மந்திரவாதி குரங்கா மாறிட்டான். பெருசாக ரொம்ப திமிரு காட்ட வந்துட்டாரு. இப்போ உன்னை குரங்கா மாத்திட்டேன்ல, இப்போ டான்ஸ் ஆடு மந்திரவாதி. மந்திரவாதியோட மந்திரம் அவருக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போதான் அந்த இடத்துக்கு தலைவர் ரமன்லால் அப்புறம் அனிதா வந்துட்டாங்க. இப்போ பவன் செஞ்ச அந்த காரியம் அதை பார்த்ததும் அவங்க எல்லாம் ஆச்சரியமா நின்னாங்க. அட இங்க பாருப்பா பவன், இதை எப்படிப்பா நீ பண்ண? எல்லா பக்கமும் வெளிச்சம் வந்துடுச்சு. இந்த மந்திரவாதியையும் குரங்கா மாத்திட்டியே, இது எல்லாத்தையும் எப்படி பண்ண? நானும் ஷிபுவும் இவனை பார்க்கும்போது இவன் ஜனங்களை இதை வச்சு தான் மாற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் இவன் பேசிக்கிட்டு இருந்ததையும் கேட்டேன். இவனோட மொத்த மந்திர சக்தியும் இந்த தடிக்குள்ள தான் இருக்குதான். மந்திரவாதி சொன்ன மந்திரத்தையும் பவன் ஞாபகம் வச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணானா? அப்புறம் இவன் நம்ம முன்னாடியே நேராக வந்துட்டான். அப்புறம் மந்திரத்தை சொன்னேன், தமக் தமக் தம் தம் தூ. அப்புறம் இவன் குரங்கா மாறிட்டான். பாத்தியா ரமன்லால், இன்னைக்கு பவன் நம்மளோட மொத்த கிராமத்தையும் பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டான். இப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். தெளிவானவன், புத்திசாலி. இப்போ பார்த்தீங்களா, திட்டிக்கிட்டே இருப்பீங்களா உங்கள் பையன்? இன்னைக்கு இந்த கிராமமே அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட பையன் என்னை சந்தோஷப்படுத்தி தலை நிமிர வச்சுட்டான். தலைவர் ஐயா, இப்போ இந்த மந்திரவாதியை என்ன பண்ணுறது? இவரை இப்படியே விட்டுடலாமா என்ன? ஒரு வேலை பண்ணலாம், இவரை காட்டுக்குள்ளே விட்டுடலாம். அங்கே போயிட்டா மந்திரம் பண்ண முடியாது. பவன் அப்புறம் ஷீபுவோட வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த மந்திரவாதி வேண்டான்னு சொல்கிற மாதிரி தன்னோட தலையை அசைச்சான். அப்புறம் ரொம்ப பாவம் போல அவங்கள பார்த்தான். இல்லை, இவனுக்கு இவனோட தண்டனையை கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இல்லை. அப்போது இப்போ என்ன பண்ணுறது தலைவர் ஐயா? அதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவரை மறுபடியும் மந்திரவாதியாக மாற்றிடலாம். அப்புறம் இந்த தடியவும் உடைச்சிடலாம். அப்போதான் மறுபடியும் இவர் ஆசைப்பட்டு இதை பயன்படுத்த முடியாது. அடேங்கப்பா ஷிபு, என்ன யோசனை கொடுத்துருக்க? இப்படியே பண்ணலாம். இப்படி சொன்னதும் பவன் மறுபடியும் அந்த குரங்க மனுஷனா மாத்தினான். என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட என்னோட தடி கூட இல்லையே.
உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வேணும்னா இந்த கிராமத்தை ராஜ்யம் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் கூட சேர்ந்து வேலையை பாரு. அப்போதான் உனக்கு எல்லாம் புரியும். என்ன மாதிரி ஆளை உங்கள் கிராமத்தில் இருக்க விடுறீங்க. நீங்கள் ரொம்பவே நல்லவங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மறுபடியும் அந்த கிராமத்துல நாலாபுறமும் ஒளிமயமா இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்ப பவன் ஆயிட்டான் ஹோஷியார்பூர் கிராமத்தோட ஹீரோ. இப்ப எல்லாரும் பவன் மேல ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்ப பவனை யாருமே திட்டுறது கிடையாது. ஏன்னா இப்ப பவனுக்கும் மந்திரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை மந்திரம் போட்டு யாரையாவது மிருகமா அவன் ஆக்கிட்டானா